Taste the Daily. திமுக வாக்குறுதி அளித்ததை நம்பி ஏமாந்த 1.5 லட்சம் மாணவர்கள் இன்று நீட் தேர்வு எழுதும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இது குறித்த செய்தி தொகுப்பை 2025-26 கல்வியாண்டுக்கான இளநிலை மருத்துவ படிப்புகளில் மாணவர் சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. இதில் தமிழகத்தில் 1,50,000 மாணவர்கள் உட்பட நாடு முழுவதும் 22 லட்சம் மாணவ மாணவிகள் எழுதுகின்றனர். இந்நிலையில் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு ரத்தாகும் என ஆசை வார்த்தை கூறி ஆட்சிக்கு வந்த ஸ்டாலின் அரசு 4 ஆண்டுகளை நிறைவு செய்தும் நீட் தேர்வை ரத்து செய்ய துரும்பை கூட கிள்ளி போடாதது மாணவர்கள் மத்தியில் கடும் ஆத்திரத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2021 தேர்தலில் திமுகவின் பொய் பிரச்சாரத்தை உண்மை என நம்பி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் தங்களது எதிர்கால முடிவுகளை மாற்றிக்கொண்டனர். ஆனால் அரியணைக்கு வந்த பின் நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது என ஸ்டாலின் அரசு எதிர்மறை நிலைப்பாடு எடுத்ததால் மாணவர்கள் கடும் மன அழுத்தத்துக்கு உள்ளாகி தற்கொலை என்ற கோர முடிவை நோக்கி சென்றனர். ஸ்டாலின் ஆட்சியில் தற்போது வரை நீட் தொடர்பாக தமிழகத்தில் 22 மாணவர்கள் தற்கொலை செய்தது இதற்கு சாட்சியாக அமைந்துள்ளது. ஸ்டாலினின் இந்த பொய் வாக்குறுதிக்கு எதிராக போர்க்குரல் எழுப்பி வரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி நீட் தொடர்பாக உயிரிழந்த மாணவர்களுக்கு அதிமுக மாணவரணி மூலமாக தமிழகம் முழுவதும் மெழுகுவர்த்தி ஏந்தி அதிமுக சார்பில் கண்ணீர் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இப்படி வாக்கு ஒன்றே தங்களுக்கு போதும், மாணவர்களின் உயிரெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை என இருந்து வரும் திமுக இனி ஆட்சி என்ற ஒன்றை கனவிலும் நினைத்து பார்க்க கூடாது என்ற அளவிற்கு கடந்த காலங்களைப் போல வரும் தேர்தலிலும் எதிர்க்கட்சி தகுதியை கூட பெற முடியாதபடி தக்க பதிலடி கொடுப்போம் என்றும் இதுதான் நீட் தேர்வால் தற்கொலை செய்துள்ள மாணவர்களுக்கு செலுத்தும் உண்மையான அஞ்சலி என்றும் மாணவர்கள் தெரிவித்துள்ளனர்.